ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கணும். என் பேர் லாவண்யா. இது என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. சேனலில் 300க்கு மேலே வீடியோஸ் இருக்குது, ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே. ஆனால் இந்த மாதிரி விலாகாக நான் போட்டிருக்கிற ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இது தான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கேன். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக. என்னோடய சேனல் இப்போது ஒரு 8000 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பெருசாக சேனல் இன்னும் ரீச் ஆகலை. இருந்தாலும் மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. எல்லாருமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வந்து நம்ம ஃபேமிலிக்கு கொடுப்போம், ஒரு ஏர்ன் பண்ணுறது மூலியமாக கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நானும் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது. என்ன மாதிரி சேனலை கொண்டு போகணும், என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. எடிட்டிங்லேயும் எனக்கு ரொம்ப டவுனாக தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். இந்த வீடியோவில் இன்றைக்கான விலாக் தான். காலையில் எழுந்திரிச்சிட்டு எப்பயும் போல் எனக்கும் அவருக்கும் காஃபி போட்டு குடிச்சிட்டு காலையில் அவல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து மகிக்கு ஸ்கூல் லீவ். இன்றைக்கி வந்து அவனுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படின்றதுனால ஒரு 10 o'clock மேலே ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு 6:30 போல் தான் எழுந்துட்டு அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம். இன்றைக்கி ஸ்கூல் போகணும் அப்படின்றதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு வாங்கிட்டு வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நான் எப்பயும் போல் காஃபி குடிச்சிட்டு தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சரி சமையல் வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் செஞ்சுட்டு இருக்கேன். அவள் தான் இன்றைக்கி செஞ்சோம். தோசை மாவு இல்லை அப்படின்றதுனால சரி அவள் ஒரு வேலைக்கு செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டு ஸ்கூல் மீட்டிங் போயிட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூன் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செஞ்சாச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். செஞ்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு. அவனை விட நாங்கள் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஏன்னா நாங்கள் அட்டன் பண்ணுற ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். லாஸ்ட் இயர் நர்சரி அப்போல்லாம் அவங்களுக்கு பிடிஎம் வைக்கலை. அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் போனோம். ரொம்பவே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா படிக்கிறான், ஸ்கூலில் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கான், எல்லா ஆக்டிவிட்டிலையும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு அதை விட ரொம்ப ஹாப்பி. நம்ம படுற கஷ்டம் எல்லாமே குழந்தைங்களுக்காக தாங்க. இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து எங்களுக்கு இது சின்ன விஷயந்தான், நிறைய பேருக்கு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த டே ஃபுல்லாகவே ஒரே ஜாலியாக போச்சுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் அவனும் வந்து ரொம்ப நாளாக ஸ்கூலுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தான். அப்புறம் நேற்று போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் பிடிச்ச மேம் எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருந்தான். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஆஃப்டர்நூன் எப்பயும் போல் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு சவுச்சோ 2 இருந்துச்சு. நம்ம ஊர் பக்கம் மேரக்காய் நல்லா சொல்லுவோம். அதில் தான் சரி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. என்னோடய சேனல் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 months முன்னாடி வந்து 3 million ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அதனால் எனக்கு வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணியிருந்தேன். மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு. ரொம்பவே ஹாப்பி தான். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. சரி நம்மளும் ஏதாவது பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்சதை ஏர்ன் பண்ணி ஃபேமிலிக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இது பெருமைக்காக இல்லை, நிறைய பேர் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி அதை கொண்டு போகணும், எப்படி க்ரோ ஆகணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பாங்க. எனக்கும் இன்னும் ஃபுல்லாக தெரியும்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொன்னால் ஒரு 2 பேருக்காவது யூஸ் ஆகும்ல அப்படின்றதுனால தான். ஃபைனலாக குழம்பு வச்சு முடித்தாச்சு. எடுத்து வச்சுட்டு அவன் மகிக்கு வந்து அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும். அப்பளம் ரசம் எல்லாம் செஞ்சுட்டு அவங்க டேடிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நேற்று வந்து ஷஷ்டி அப்படின்றதுனால லாஸ்ட் டே அப்படின்றதுனால சாமி கும்பிட்டுட்டு வெளியில் போயிட்டு டேடி வெளியில் போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தான். அப்படி தான் இந்த டே போச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கேன், வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.